இப்படி இருந்த அப்படின்னா வந்து உனக்கு நான் இந்த ரோல் தருவேன். இந்த ரோல் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து மெயின் கேரக்டர்ஸோட நீ நடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க தான். மாடலிங் மட்டும்தான் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு இல்லை. தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் ஈவன் காப்ஸ் கூட இன்டர்வியூக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இப்போ வந்து நீ ஹையர் பொசிஷன் போகணுன்னாலும் ஈவன் ஃபார் அ போலீஸ் கேட்டகரி தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா எல்லார் கண்களும் வந்துட்டு காமத்தோட தான் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ எனக்கு நிம்மதியாக ஒரு ஆண் பிள்ளைனா அடி எப்பா அப்படின்ற மாதிரி. ஃபினான்ஷியலாக வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கிற ஒரு பர்சன் வந்து இதில் ட்ரை பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? ஆமாம், அது மாதிரி தான் நானும் ஆரம்பித்தேன். ஸோ எங்கள் வீட்டில் சப்போர்ட்டிவ் கிடையாது. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அதில் போயிட்டு இன்சூரன்ஸை மற்றவங்களுக்காக போட்டு அதுலேருந்து வர பாக்கெட் மணி எடுத்து வச்சு நான் அதில் ஒர்க் பண்ணி ஃபோட்டோகிராஃபி ரெடி பண்ணி ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு பார்ட் டைம் ஜாப் வச்சு தான் ஆரம்பித்தேன் நான். ஸோ ஒர்க் போய் அதுக்கப்புறமா தான் பண்ணது. ஒன்றுலாம் ஆரம்பிக்கல. சூப்பர். ஸோ சைடில் ஒரு இன்கம் சோர்ஸ் இருந்தால் நம்ம இதை பார்ட் டைமாக பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணும்போது ஃபுல் டைமாக மாற்றிக்கலாம். அதே சூப்பர். இது வந்து நல்ல ஒரு டிப்ஸு. ஸோ ஆஸ்பைரிங் மாடல்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே. மாடலிங்கில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? அப்போ நீங்கள் எப்படி அதை டீல் பண்ணீங்க? மாடலிங்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு எனக்கு ஆக்சுவலி வரல. பட் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குமா, அடிச்சிருவாங்கன்னு கொஞ்சம் பயம் இருக்கும் போல இருக்கு. யாரும் அடிக்க மாட்டீங்களா? நம்ம வாயை திறந்தா தானே. வாயை திறக்காம அமைதியாக ஹெட்செட்டை போட்டுட்டு உட்காந்துருவேன் நான். பட் ஸ்டில் வந்து ஒரு சில ஃபீல்டில் கேட்டிருக்காங்க. லைக் அப்ரோச் வந்திருக்கு. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி நீ இப்படி இருந்த அப்படின்னா வந்து உனக்கு நான் இந்த ரோல் தருவேன். இந்த ரோல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மெயின் கேரக்டர்ஸோட நீ நடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க தான். நம்ம ஜென்யூனா சாரி பிரதர் எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு அப்படின்னு தட்டி விட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஏன்னா அஃப்கோர்ஸ் நாளைக்கு அவங்கள பகச்சிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஒரு குட்டி சர்க்கிள்ங்க, அதுக்குள்ளதான் நாங்க திருப்பி பாப்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு கோபம் வந்து ஒரு இது கிடையாது. ஸோ அந்த இடத்துல சாஃப்டா சொல்லிட்டு கிளம்பிடணும். இஃப் இன் கேஸ் அந்த இடத்துல உனக்கு ஜென்யூனான பொசிஷன் வேணுமா, 3 தடவை 4 தடவை போய் ஜென்யூனா நில்லு. இந்த மாதிரி நான் டெஸ்பரேட்டா வெறும் எனக்கு அந்த ரோல் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நிக்கிறேன். அந்த ரோலை வந்துட்டு என்னை ஒரு ஆர்டிஸ்டா பார்த்து கொடுங்க, தயவு செஞ்சு என்னை வந்து வேற இதுவா பார்த்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் 4 தடவை கேட்டேன் அப்படின்னா ஓகே ஃபைன், இந்த பொண்ணு டெஸ்பரேட்டா இருக்கா, வெறும் நம்ம இவ்வளவு ஒரு ஆர்டிஸ்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு மனசாட்சியில ஒன்று குரு சொல்லாது. சொல்லுமா? சொல்லலாம்ல. சொல்லலாம்ல. அப்படி சொல்றேன் நான். மாறுவாங்க அப்படின்னு சொல்லல. ஒருவேளை ஓகே ஃபைன், ஷி இஸ் ஜென்யூன், நம்ம இவ்வளோ ஆர்டிஸ்டா பார்க்கலாம், இவ ஒரு நாள் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எல்லாம் மனுஷங்க தானே. இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்படும் போது உங்ககிட்ட அவங்க ஏதாவது இதை பத்தி என்ன பேசியிருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்களா? நான் வந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது தனியாக தான் ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே திருட்டுத்தனமாக தான் ஆரம்பித்தேன். எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் நேம் கிரியேட் பண்ணி நான் அவள் இல்லைன்ற மாதிரி தான் ஒரு கேரக்டராக வெளியே வந்தேன். ஸோ என்னுடைய பெயின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நான் பேரண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு மேபி இப்போ இந்த மாதிரி இன்டர்வியூஸில் வெளியே போனால் தான் ஓகே இந்த மாதிரியும் வந்து அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் இன்டர்வியூ பார்க்க விட மாட்டேன். பட் அவங்களுக்கு நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னும் போது ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும்ல. கரெக்ட். பட் ஆனால் வந்து நான் சொல்றது என்னன்னா எல்லா பக்கமும் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் லைக் மாடலிங் மட்டும்தான் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு இல்லை. தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் ஈவன் காப்ஸ் கூட இன்டர்வியூக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ வந்து நீ ஹையர் பொசிஷன் போகணுன்னாலும் ஈவன் ஃபார் அ போலீஸ் கேட்டகரி தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். ஈவன் ஃபார் ஐடி பொசிஷன் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இட்ஸ் லைக் எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ ஆண்கள் இருக்காங்களோ பெண்கள் இருக்காங்களோ எல்லாருக்கும் வந்துட்டு தே ஆர் ஹேவிங் திஸ் இது. ஸோ மாடலிங் வந்தால் மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆக்டிங் வந்தால் மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்லாம் இல்லை. எங்கே போனாலும் உனக்கு தடை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ அந்த இடத்துல நீ எப்படி நிக்கிற, அதுதான் வந்துட்டு. இன்னும் நீ அவங்க கேட்குற மாதிரி நீயும் சீப்பா இறங்கி போறியா அப்படின்றது உன்னோட சாய்ஸு. இல்ல நான் ஜென்யூனா நிக்கிறேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் வந்து எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கேன், எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்ஸ் வச்சிருக்கேன், இந்த தாண்டி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனா நிக்கிறனாலும் அது உன் சாய்ஸ். ஸோ தப்பா கீழே போற இல்ல மேல போறேன் அப்படின்றது நீ எடுக்கிற ஒரு சாய்ஸ் அப்படின்ட்டு நான். ஸோ நீங்க சொல்ல வர்றது வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் மீடியா அப்படின்றதுனால எல்லாருமே மீடியா பார்க்காம நம்ம இந்த போன்ல யூடியூப், படம், சினிமா இதெல்லாம் பார்க்காம யாருமே இல்லைன்றதுனால இதுல நடக்கிற விஷயங்கள் அப்பட்டமா நிறைய வெளியே தெரியுது. ஆமா, அதுதான். ஆமா. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கையில தான் இருக்கு. ஆமா, நம்மளோட சாய்ஸஸ் மேட்டர். நீங்க திடீர்னு ஒரு பையனா மாறிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? பையனா மாறிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு அல்ப ஆசை இருக்கு. அல்ப ஆசையா? ஆசையா வந்தா பரவாயில்ல சொல்லுங்க. ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஸ்விம்மிங் பூல்ல இறங்கிடுவேன், அப்படி இல்லைன்னா பீச்ல இறங்கிடுவேன். இப்ப போக முடியாது அப்படின்றீங்க? ஆமா, ஒரு ஃபீமேலா இருந்தனா ஷார்ட்ஸ் போட்டுட்டு போக முடியாது. ஏன்னா எல்லார் கண்களும் வந்துட்டு காமத்தோட தான் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். ஸோ எனக்கு நிம்மதியா ஒரு ஆண் பிள்ளைனா அடி எப்பா அப்படின்ற மாதிரி. ட்ரெஸ், மேக்கப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க அதிகபட்சமா எவ்வளவு செலவு பண்றீங்க? ஒரு மந்த்லி சொல்லுங்களேன், சும்மா ஒரு பட்ஜெட் மாதிரி. நான் வந்து கொஞ்சம் அல்பமா தான் செலவு பண்ணேன். லிப்ஸ்டிக் எடுத்து பிளஷ் அண்ட் ஐ ஷேடோவா போட்டுக்குவேன். ஸோ லிப்ஸ்டிக்ல வந்துட்டு எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ ஒரு லிப்ஸ்டிக்கு 3 யூஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ மஸ்காரா வச்சிருப்பேன், சுருமா வச்சிருப்பேன். லைக் மைக்கு பதிலா சுருமா இட்ஸ் பெட்டர், இட்ஸ் லாங் லாஸ்டிங் அப்படின்னு வச்சுக்குவேன். ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு காம்பேக்ட் பவுடர், அவ்வளோதான். ஸோ பெருசா இல்லை, குட்டியா வச்சிருப்பேன். அது எங்க போனாலும் இந்த ஒரு பர்ஸ்குள்ள இருக்கும். அவ்வளோ பசங்களுக்கு இதே பெருசுதான். பட் பசங்களுக்கு மட்டும் நீங்க தாடி இதெல்லாம் தாடி எதுனா உங்களுக்கு மேக்கப் இன்டர்வியூ பண்ணதானே வந்திருக்கேன், எப்படி வந்திருக்கேன் பாருங்க. நீங்க தாடி இல்லாம இருந்தா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குமாங்க ஒரு சில பேருக்கு? இல்ல நான் சொல்றது தாடி வந்து பசங்களுக்கு மேக்கப், பசங்களும் தான் மேக்கப் பண்றாங்க, பசங்க தான் ஜாஸ்தி செலவு பண்றாங்க. ஜாஸ்தியா பண்றோம். ஆமா, பேண்ட் சட்டை எல்லாம் எடுக்கிறதெல்லாம் எவ்வளவு காஸ்ட்லியா பண்றாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் thrift ஸ்டோர்ல போய் எடுத்துருவோம். ஒரு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த சட்டையோட விலை வெறும் 200 ரூபான்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க பீத்திக்கிறது 2000 ரூபாய்க்கு பீத்தி. இந்த ஷர்ட் நல்லா இருக்குங்களா? நீங்க எங்க போய் பெருசா வாங்கிட்டு அதே மாதிரி ஒரு 250 தான் வாங்குறேன். ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு ஷூஸே நாங்க காஸ்ட்லியா தான் போடுவோம், ஜார்டன்ல தான் போடுவோம், பூமா நைக்ல தான் போடுவோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. நான் இது வரைக்கும் நான் சலூனுக்கு போறதே கிடையாது. போயிட்டு வேணும்னா நான் வீட்லயே வாங்கி அடிச்சுக்குவேன். எங்களுக்கு ஒரு 10 ரூபா மாம் சோப்பு இருந்தா போதுங்க மூஞ்சி கழுவிட்டு போறதுக்கு. எங்க ஆனா தாடிக்கு ட்ரிம் பண்றதுக்கு, மீசைக்கு ட்ரிம் பண்றது எங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த ஷேப்ல வரணும், இப்படி வரணும், ஹேர் கட்டிங் இப்படி ஒரு கோட் வேணும், இப்படி ஸ்டைல் வேணும், இதெல்லாம் பண்றது யாரு? சலூனுக்கு போனா 50 ரூபா 50 ரூபா கொடுத்தா ட்ரிம் பண்றாங்க இல்லையா? 600 ரூபா கொடுத்து ஒரு ட்ரிம்மர் வாங்கி வச்சோம் அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்கு வரும். சரி சரி, ஓகே சரி ஓகே, நான் தாடி மீசையை விட்டுருங்க. பாடி பில்டிங், வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போற பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? அது புரோட்டீன் பவுடரு, மசில் பவுடரு, அதுக்கப்புறம் ஸ்டெராய்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பில்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பெருசா போகுதுங்க. டயட் அண்ட் ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு சிக்கன் தான் சாப்பிடணும், ப்ரோக்கோலி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் மாசத்துக்கு மட்டுமே ஒரு சில பேர் 90,000 செலவு பண்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். நீங்க மேக்கப் ட்ரெஸ்ல இருந்து இதுக்கு போயிட்டீங்க. ஆமா, கேர்ள்ஸுக்கு வந்து மேக்கப்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதை தவிர்த்துட்டு நாங்க ஒன்னும் பாடி பில்டிங்க்கு வந்துட்டு புரோட்டீன் பவுடர், ஸ்டெராய்ட்ஸ்ல எடுக்கிறது கிடையாது. ஆனா வந்து பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் இருக்கு. அவங்களுக்கு ஒரு மேக்கப்னா அவங்க பாடியை மேக்கப் பண்றாங்க. அதுக்கு எத்தனை செலவு பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் யார் கேட்பா? நான் கேட்கறது 750 ரூபாய் ஜிம் ஃபீ பசங்க போறது. அதுக்கப்புறம் கூட செலவு பண்றதுக்கு புரோட்டீன் பவுடர் எதுக்குங்க? சத்து மாவு இருக்குதுங்க. நீங்க தான் சொல்றீங்க, எத்தனை பேர் அங்க யூஸ் பண்றாங்கன்னு கேளுங்க. நீங்க ராகி மாவு இருக்கு, சத்து மாவு இருக்கு. இதெல்லாம் யார் இப்போ சாப்பிடுறா சொல்லுங்க? அதெல்லாம் வந்து நம்ம நினைச்சா வாங்கலாம், போயிட்டு நவதானியம் அப்படி இப்படின்னு வாங்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் காசு இல்லாதவன் கொஞ்சம் இதெல்லாம் வந்து பட்ஜெட்டை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஒருத்தன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒருத்தன் அவன் பைக்கை வித்து வேப் வீட்டு பவுடர் பாருங்க, வேப் புரோட்டீன் பவுடர், வேப் புரோட்டீன் பைக்கை வித்து ஒருத்தன் வாங்கியிருக்கான். 7,000 ரூபாய் வருது ஒரு பாட்டில், ஒரு இவ்வளோ பெரிய டப்பா. அது வந்துச்சுன்னா ஒரு 3 மாசம் வரும்னு வாங்களா?
7,000 ரூபாய் கொடுத்து அதுவும் பைக்கை வித்து வாங்கியிருக்கோம்னா பாத்துக்கோங்க. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியும், எல்லாரும் அப்படி இல்லைல்ல. நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் பைக்கை வித்து மேக்கப் வாங்கியிருக்கோமா? சொல்லுங்க, அந்த மாதிரி ஏதாவது எங்கேயாச்சும் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா?